பிபி இருக்கிறவங்க மாம்பழம் சாப்பிடலாமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். இது எங்கள் வீட்டில் இருக்கிற 2 மேங்கோ ட்ரீஸ். ஒன்று மாங்காய் கொடுக்கும், இன்னொன்று மாம்பழம் கொடுக்கும். இந்த 2 மரங்களையும் எங்கள் தாத்தா நட்டது. கொஞ்சம் ஸ்பேஸில் இருந்தாலும் இதில் வர மாங்காயும் மாம்பழமும் சம்மர் ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் போதுமானதாகவே இருக்குது. மோரோவர் இது நேச்சுரலாக எந்த பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் வளர்ந்த மரங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, பழுத்த மாம்பழத்தை விட மாங்காயில் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரை அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பிபி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை மாடரேஷனில் சாப்பிட்லாம். ரா மேங்கோவும் ரைப் மேங்கோவும் பொட்டாசியம் மெக்னீஷியம் மாதிரி மினரல்ஸ் கண்டெயின் பண்ணும். இது பிபியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், மேலே அதிகமாக உப்பு இல்லாமையும் சர்க்கரை இல்லாமையும் சாப்பிட்ணும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் இப்படி ஒரு மாமரம் நட்டு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் நடுற மரம் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களோ சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா மாம்பழம் பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.